வணக்கம் சொல்லிக்கிட்டீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாந்தி சரவணத்தை. இன்றைக்கி நாம் பட்டாம்பூச்சி தேவதை சிறார் கதைகள் கன்னிக்கோயில் ராஜம் அம்மா எழுதின கதையிலேருந்து அம்மாவிடம் சொல்லிட்டு வா அப்படின்ற கதையை தான் நம்ம கேட்க போகிறோம். அது ஒரு பண்ணையார் வீடு. அந்த பண்ணையார் வீட்டு பின்புறத்தில் 2 கொட்டாய் இருக்குது. ஒன்று வந்து மாட்டு கொட்டாய், இன்னொரு வந்து குதிரைக்கான லாயமும் இருக்குது. மாட்டு கொட்டாயில் செவல பசுவுக்கு ஒரு கண்ணுக்குட்டி பிறந்துச்சா, அது பிறந்து 3 வாரம் தான் ஆகுது. அது அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கொட்டாயை சுற்றி 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 வரும். பசி எடுக்கிற சமயத்துலலாம் அப்படின்னு அப்படி மெல்லமாக கத்தும். உடனே அம்மா மடுமோ மோ அப்படின்னு கத்தி பால் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதுக்கு பால் கொடுக்கும். கண்ணுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கொட்டாகி தான் உலகம். அதுங்க இருக்கிற மாடுகள் மட்டும் தான் அதை பார்த்துருக்கு. அந்த 3 வாரத்துலேயும் தினமும் சுப்பையா வந்து சாப்பாடு தருவார். அதை சாப்பிட்டுட்டு அது ஜாலியாக மாடுங்கள்லாம் இருக்கும். இது வந்து அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்படி கொட்டாவியை சுற்றி சுற்றி வரும்போது அது வந்து ஒரு சத்தம் கேட்குது. அப்படின்னு ஒரு கணப்பு சத்தம். இது என்ன புது சத்தமாக இருக்கு, நமது கொட்டாயில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு நினச்சி கருப்பு மாடுக்கிட்ட போய் கேட்குது. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஏதாவது தொண்டை கட்டி இருக்கா, ஏன் இப்படி கத்துனீங்க அப்படின்னு போய் நல்லா விசாரிக்குது. எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, நான் கத்தலையே அப்படின்னு அந்த மாடு சொல்லிச்சு. அப்படியா அப்படின்னு பக்கத்தில் போய் வெள்ளை மாடுக்கிட்ட, என்னது உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கும் நல்லாதான் இருக்குது அப்படின்னு அந்த மாடை சொல்லிச்சு. ஆனால் எனக்கு சத்தம் கேட்குதே. மற்ற மாடெல்லாம் கட்டி போட்டிருக்கு, இது கண்ணுக்குட்டின்றதுனால சுப்பையா அதை கட்டி போடலை, அதனால இது சுற்றி சுற்றி வருது. ஆஹா, எனக்கு இப்போ ரொம்ப நல்லா தெளிவாக கேட்குது அப்படின்னு செஞ்சுட்டு அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அம்மா இப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே, அது எந்த மாடு கத்துது அப்படின்னு கேட்குது. மாடு எதுவும் கத்தலை மகனே, அது ஒரு குதிரையின் கணப்பு அப்படின்றாங்க. குதிரையா, அது எப்படி இருக்கும், நம்ம போல கொம்பெல்லாம் இருக்குமா, வால் இருக்குமா, 4 காலம் இருக்குமா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம கேட்போம்ல, அது மாதிரி. இரு சொல்கிறேன். குதிரை நம்ம போல் விலங்கு வகையை சேர்ந்தது தான். நம்ம போலவே குட்டியும் போடும், பாலும் குடிக்கும். ஆனால் அதுக்கு கொம்பு கிடையாது. முகமும் நல்லா நீண்டு இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் விரைவாகவும் வேகமாகவும் ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிச்சு. அம்மா சொன்னதை கேட்டு கேட்டு கற்பனை சிறகுகள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கண்ணுக்குட்டிக்கு. எப்படியாவது போய் அந்த குதிரையை பார்க்கணும். அம்மா அந்த குதிரை எங்கம்மா இருக்குது? குதிரை நம்ம கொட்டாவிக்கு அருகில் இருக்கிற லாயத்தில் தான் இருக்குது. ஆனால் நீ அங்கே போகக்கூடாது. அந்த சுப்பையா பார்த்துட்டாருன்னா உன்னை அடித்து கட்டி போட்டுடுவார். அப்புறம் உன்னால் சுதந்திரமாக நடக்க முடியாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொன்னிச்சே தவிர இதுக்கு வந்து மனசை கட்டுப்படுத்தவே முடியல. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் மெதுவாக டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்குதா, பக்கத்து லாயத்தில் போய் பார்க்குது. அந்த ஜன்னலில் விழுந்து உள்ளே எட்டி பார்க்கும்போது அந்த லாயத்தில் ஜன்னலில் குட்டியாக அழகாக 2 குட்டி குதிரை இருக்குது. கூடவே 10க்கு மேற்பட்ட குதிரைகள் கம்பீரமாக அப்படின்னு இருக்குது. ஆஹோ, எவ்வளோ கம்பீரமான குதிரை அப்படின்னு சத்தமாக வர சொல்லிடுச்சு. உடனே குதிரை லாயத்துலேருந்து யார் அது அங்கே அப்படின்னு கேட்குறாங்க அந்த குதிரைங்க. அந்த குரலை கேட்டு பயந்து போன நம்ம கண்ணுக்குட்டி, நான் தான் கண்ணுக்குட்டி அப்படின்னு நடுங்கினபடியே சொல்லிச்சு. உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டுச்சா அந்த கம்பீர குரல். பயந்தபடியே மெதுவாக பயந்து உள்ளே போனால் அந்த குதிரை நிற்கிறதுக்கு அழகு பார்த்தா அப்படியே இந்த இராணுவ வீரர்கள்லாம் கம்பீரமாக நிற்பாங்களே, அது மாதிரி நின்றுட்டு இருந்தது. கண்ணுக்குட்டி உள்ளே போன உடனே குதிரைக்குட்டி ஓடி வந்து வா வா அப்படின்னு அதை வர வச்சிச்சு. குதிரைக்குட்டி வெல்கம் பண்ணதை பார்த்தோன்னே கண்ணுக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தன்னை பற்றியும் தன்னோட அம்மா மாடை பற்றியும் சுற்றி இருக்கிற பாடுகளை பற்றியும் கண்ணுக்குட்டி சொல்ல ரொம்ப நேரம் பேசி ஜாலியாக இருந்தது. ஒரே ஒரு சந்தேகம் கேட்டுக்கிட்டுமா அப்படின்னு கண்ணுக்குட்டி அனுமதி கேட்க, என்ன சந்தேகம் கேளு அப்படின்னு ஒரு குதிரை சொல்லிச்சு. உங்கள் வாயில் ஒரு பை தொங்குதுல்ல, அதுலேருந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க, அது எதுக்கு, கீழே கொட்டி சாப்பிட்லாம்ல அப்படின்னு கேட்குது. அப்படின்னு கணிச்ச குதிரை, கண்ணுக்குட்டியே, நீங்கள் உணவை சாப்பிட்ற முறையும் நாங்கள் சாப்பிட்ற முறையும் வேறு. அதாவது நீங்கள் வேகமாக சாப்பிடுவீங்க, மெதுவாக அசைப்படுவீங்க, அது உங்கள் இயல்பு. ஆமாம், அப்படி தானே சாப்பிட்ணும் அப்படின்னு கண்ணுக்குட்டி குறுக்க கேட்கும்போது, அதுதான் சொன்னேன், அது உங்கள் இயல்பு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்களால் வேகமாக ஓட முடியும், ஆனால் வேகமாக சாப்பிட மாட்டோம். நல்லா மென்று அரைச்சி சாப்பிடுவோம், அதுதான் எங்களோட பழக்கம். ஓ
அப்படின்னு கண்ணுக்குட்டி சொன்னோடனே, அது மட்டும் இல்லை, நீங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றதுல வல்லவங்க. ஆனால் நாங்கள் நின்றுக்கிட்டே தான் சாப்பிடுவோம், நின்றுக்கிட்டே தூங்குவோம். அதே போல் மெதுவாக சாப்பிட்றவங்க நாங்கள். அதனால் தெரிஞ்ச மனிதங்க தான் எங்களுக்கு சாப்பாடை உணவை பையில் போட்டு மாட்டி விட்டுடுறாங்க. ஆனால் காட்டில் உள்ள குதிரைகள் இப்படிப்பட்ட சிக்கலெல்லாம் இல்லை, அது சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுது. அப்படியா, சரி ஒரு நாள் வேகமாக சாப்பிட்டு அசை போட்டு பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப இயல்பாக சொன்னோன்னே, கண்ணுக்குட்டி, நமக்கு இயல்பான ஒரு உணவு முறை மாற்றும்போது நம்ம உடலில் வேறு வேறு சேஞ்சஸ் வந்துடும். நம்ம எல்லாம் தனித்துவமான விலங்கினங்கள் இல்லையா? அதனால் நமக்கு என்ன அமைப்பு இருக்கோ அதுபடி தான் சாப்பிடணும். இல்லைன்னா உடல்நல குறைவு வந்துடுமோ என்னவோ. நமக்கு எந்த உணவு செரிமானம் ஆகுமோ அதை மட்டும் செஞ்சாலே நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் பின்னாடி சாப்பிட்றத நம்ம பார்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் தவிடு புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்றீங்கல்ல, அது மாதிரி நாங்கள் கொள்ளு பசும் பொருட்கள் அந்த மாதிரி பயிர் வகைகளை நாங்கள் விரும்புவோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான், உங்கள் இயல்பெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என் இயல்பை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி சரி, நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்த? இல்லை, அவங்களுக்கு தெரியாம தான் வந்தேன். அப்படியா, இனிமேல் அம்மா கிட்ட சொல்லிட்டு வா, தினமும் வா, நம்ம நிறைய தகவலை 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சா. கண்ணுக்குட்டிக்கு பயங்கர சந்தோஷம். இது நான் அம்மா கிட்ட இனிமேலுக்கு சொல்லிட்டு வரேன், உங்களை எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ஓகே நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. நீங்கள் எங்கே வெளியே போனாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், ஓகேவா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணன் அத்தை. பாய்.